அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு அல்ஹம்துலில்லா. நாம் அனைவருமே மிக முக்கியமான ஒரு கண்ணியமான நாளில் இருக்கும். இந்த நாளில் நம்முடைய ஒவ்வொரு முறையீடுகளுக்கும் அல்லாஹு தாலா ஆமீன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு அமலை தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக எல்லோருமே கேளுங்க. ஏன்னா இன்றைக்கு நம்ம எல்லோருக்குமே துவாக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையாகவும் இருக்குது. இன்னொரு பக்கம் பெருநாள் பிறையை எதிர்பார்க்கக்கூடியவங்களாகவும் இருக்கும். பெருநாள் பிறை இன்றைக்கு இருக்கலாம் அல்லது நாளைக்கு இருக்கலாம். அப்படி இன்றைக்கு பிறை தெரிந்து விட்டால் இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது. சுபஹானல்லாஹ். பெருநாள் பிறையுடைய அந்த ஒரு மகிழ்ச்சியும் துவாக்கள் கபூலாகக்கூடிய வியாழக்கிழமையுடைய மகிழ்ச்சியும் நமக்கு கூடுதலான ஒரு சிறப்பு கொடுக்கும். அதனால இன்றைய தினம் மிக முக்கியமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமல்களை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கான பதிவில் நம்ம 6 திக்ரு ஒரு சூறாவை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நம்ம தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் செய்யணும், பீரியட்ஸில் செய்யக்கூடாது. இந்த அமலை நீங்கள் முடிச்சிங்க அப்படின்னா நாளைக்கு ஜுமாவுடைய சூரியன் உதிப்பதற்கு முன்பாக அல்லாஹாலா நீங்கள் இந்த ரமவானில் கேட்ட அனைத்து முறையீடுகளுக்கும் உங்களுக்கு ஆமீன் ஆக்கிடுவான் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கு விடியக்கூடிய ஒரு பொழுதானது உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை நிகழ்த்தக்கூடிய ஒரு பொழுதாக இருக்கும். நாளைக்கு மட்டும் கிடையாது, வரக்கூடிய ஒரு வருஷமே உங்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு வருஷமாக இருக்கும். இந்த வருஷத்தில் பார்க்கக்கூடிய சந்தோஷம் எந்த வருஷமுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் உங்களை ரொம்ப பாதுகாப்பாக, ரொம்ப மகிழ்ச்சியாக, ரொம்ப நிம்மதியாக, அவன் அன்போடு பார்த்துக்குவான். அந்த அளவு ஒரு மிகச்சிறப்பான தேர்ந்தெடுக்கப்பட்ட அமலை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்றைக்கு நம்ம பதிவில் பார்க்கக்கூடிய இந்த திக்ருகளும் திருக்குரானுடைய வசனங்கள் தான். அதனால தான் தூய்மையான நிலையில் இருக்கும்போது தான் ஓதணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். எனவே இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இதில் இருக்கக்கூடிய ஒரு திக்ரை தனியாக தஸ்பீஹ் செஞ்சாலே போதும், அல்லாஹ் நம்மளோட முறையீடுகளுக்கு உடனே பதில் தருவான். ஆனால் இந்த 6ஐயும் சேர்த்து செஞ்சு பாருங்கள், உங்களை விட அதிர்ஷ்டசாலி யாருமே இருக்க முடியாது. இந்த 6ஐயுமே நீங்கள் 3 தடவை நீங்கள் ஓதணும். இப்போ அந்த திக்ருகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல நீங்கள் கிபிலாவை முன்னோக்கி உட்காந்துக்கோங்க. 2 கைகளையும் நீங்கள் ஏந்திக்கோங்க. இந்த திக்ருகளை நீங்கள் விரல்களால் தான் நீங்கள் தஸ்பீஹ் செய்யணும். முதல் திக்ரு, இன்ன ரப்பி கரீபுன் முஜீப். நிச்சயமாக என்னுடைய ரப்பு முறையீடுகளை ஏற்பதில் மிக சமீபமாக இருக்கின்றான். இது திருக்குரானுடைய அழகான ஒரு வசனம். இதை நம்ம ஓதணும் அப்படின்னாலே போதும், அல்லாஹ் நம்மளோட ஒவ்வொரு முறையீடுகளுக்கும் பதில் தருவான். எனவே இதை நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது, இன்ன ரப்பி ரஹீமுன் வதூத். நிச்சயமாக என்னுடைய ரப்பு அன்பானவனாகவும் கருணையுள்ளவனாகவும் இருக்கின்றான். இந்த திக்ரை ஓதும்போது அல்லாஹ்வினுடைய கருணை கொண்டு நம்மளோட ஒவ்வொரு தேவையும் அல்லாஹ் கபூலாக்குவான். இதையும் நீங்கள் 3 தடவை ஓதிக்கோங்க. அடுத்தது 3வது திக்ரு, இன்ன ரப்பி கஃபூருர் ரஹீம். நிச்சயமாக என்னுடைய ரப்பு பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாகவும் கருணையாளனாகவும் இருக்கின்றான். இந்த திக்ரை நம்ம ஓதும்போது நம்மளோட பாவங்களும் மன்னிக்கப்படுது, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்தும் நமக்கு கிடைக்குது. அடுத்தது, இன்ன ரப்பி லசமிய துஆ. நிச்சயமாக என்னுடைய ரப்பு துஆக்களை செவியேற்கக்கூடியவனாக இருக்கிறான். இந்த ஒரு திக்ரு நீங்கள் எந்த துஆவை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு ஒவ்வொன்றாக கபூலாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட மகத்தான வார்த்தை இது. இதையும் நீங்கள் 3 தடவை ஒதுக்கோங்க. அடுத்தது, இன்ன ரப்பி லத்தீஃபுல் லிமா யஷா. நிச்சயமாக என்னுடைய ரப்பு தான் நாடியவர்களின் மீது கருணை உடையவனாக இருக்கின்றான். இதை நம்ம சொல்லும் போதும் நம்மளோட துஆ கபூலாக்கப்படுது, நம்மளோட கஷ்டங்கள் நீக்கப்படுது, சோதனைகள் தடுக்கப்படுது, நமக்கு அனைத்து விதமான நலவுகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கு. அடுத்தது, இன்ன ரப்பி அலா சிராத்தின் முஸ்தகீம். நிச்சயமாக என்னுடைய ரப்பு தான் நாடியவர்களை நேரான பாதையில் வழி நடத்துகிறான். இந்த ஒரு திக்ரை சொல்லும்போது இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நமக்கு சிறப்பானதாக இருக்கும். ஏன்னா அல்லாஹால நமக்கு நேரான பாதையை காட்டி அதில் நம்மளை நடக்க செய்வான். அப்போ நம்மளோட வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதில் இருக்கக்கூடிய 6 பொக்கிஷங்கள். இதை யாருமே சாதாரணமாக நினைக்காதீங்க. ஒவ்வொன்றையும் நீங்கள் தனியாக நீங்கள் தஸ்பீஹ் செஞ்சு பாருங்கள். ஒவ்வொரு நாளும் நீங்கள் நிறைய நற்செய்திகளை நீங்கள் கேட்க முடியும். அந்த அளவு அல்லாஹ்வினுடைய கருணையும் ரஹ்மத்தையும் இழுத்து கொண்டு வரக்கூடிய அழகான திக்ருகள். ஒவ்வொன்றுமே துஆக்கள் கபூலாகக்கூடிய திக்ருகள் தான். எந்த வார்த்தையை சொல்லி அழைத்தால் அல்லாஹ் நமக்கு பதில் தருவானோ, எப்படிப்பட்ட திருநாமங்களை கொண்டு அழைத்தால் உடனே நமக்கு பதில் கிடைக்குமோ அப்படிப்பட்ட வார்த்தை இதில் இருக்குது. கண்டிப்பாக இந்த 6ஐயுமே நீங்கள் ஓதிட்டு இந்த மகத்தான ஒரு சூறாவையும் நீங்கள் ஓதிடுங்க. இந்த சூறாவை நீங்கள் 40 முறை ஓதணும். அது என்ன சூறா? உதவிகளை கொடுக்கக்கூடிய சூறா.
நம்ம எல்லோருமே ஓதி பலனடைந்த ஒரு சூறா. இந்த சூறாவை இன்றைய தினம் ஓதுறது ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இதை யார் ஓதுறாங்களோ அவங்க நல்ல அதிர்ஷ்டசாலி அப்படின்னு தான் சொல்லணும். யாருக்கு இந்த வாய்ப்பு கிடைக்குதோ அவங்க எல்லோருமே அல்லாஹுக்கு பிடித்த நல்லடியார்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்தளவு சிறந்த 6 திக்ருகள் சிறந்த ஒரு சூறாவையும் தான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அந்த சூறா தான் சூறா நஸ்ர். உதவிகளை உடனடியாக இறக்கக்கூடிய ஒரு சூறா. நம்மள பலரும் பலனடைந்த ஒரு சூறா. பலரோட வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை நிகழ்த்தியது. கண்டிப்பாக இந்த சூறாவை ஓதுறது ரொம்ப பொருத்தமான அமலாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கு நம்ம முறையீடுகளை ஏற்கக்கூடிய 6 திக்ருகளையும் இன்னும் உதவிகள் இறங்கக்கூடிய சூறாவையும் தான் நம்ம ஓதியிருக்கோம். கண்டிப்பாக இந்த ஒரு அமல் உங்களோட வாழ்க்கையில் நிறைய மாறுதல்களை கொண்டு வரும். நிறைய விதமான சோதனைகளில் இருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வருஷமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த அமலை முடிச்சு பாருங்கள். நாளை சூரியன் உதிக்கும் முன் உங்களோட ஒவ்வொரு துவாவிற்கும் அல்லாஹ் ஆமீன்னு சொல்லியிருப்பான். அப்படியே ஆகட்டும்னு சொல்லியிருப்பான். கண்டிப்பாக வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் இதனுடைய பலன் நீங்கள் அடைந்து கொண்டே இருக்கலாம். இப்போ இந்த 6 திக்ருகளையும் ஒவ்வொன்றையும் 3 தடவை ஓதிக்கோங்க. இந்த சூரா நஸ்ரை 41 தடவை நீங்கள் ஓதிக்கணும். ரொம்ப இலகுவான அமல் தான். ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஆனால் இதனுடைய சிறப்பு சொல்லி முடிக்கவே முடியாது. கண்டிப்பாக இன்றைய தினம் இதை ஓதிட்டு கண்டிப்பாக உங்களோட பெரிய பெரிய ஆசைகளுக்காகவும் துவா செய்யுங்க. இந்த நாள் நமக்கு திரும்ப கிடைக்காது. ரொம்ப உன்னதமான ஒரு நாளில் இருக்கும். கண்டிப்பாக அந்த துவாவில் எல்லா மக்களையும் சேர்த்துக்கோங்க. அதில் ஸ்பெஷலாக என்னையும் சேர்த்துக்கோங்க. நானும் என்கிட்ட கேட்கக்கூடிய எல்லா நபர்களுக்காகவும் துவா செஞ்சுட்டு தான் இருக்கேன். அல்லாஹ் தஆலா நம்ம அனைவருடைய துவாவையும் கபூலாக்கட்டும். ஆமீன். நீங்களும் ஆமீன் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் யா அல்லாஹ் ஆமீன்னு போடுங்க. அல்லாஹ் உங்களோட பெரிய பெரிய தேவைகளையும் அப்படியே கபூலாக்கி தந்துடுவான். மேலும் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் தான் இது அப்படின்னு கிதாப் வாங்கக்கூடிய ஒவ்வொருவருமே சொல்லக்கூடிய அளவிற்கு மிக உன்னதமான ஒரு புக் அப்படின்னா அது நம்மளோட அற்புத வஜீஃபாக்கள் கிதாப் தான். இந்த கிதாப் வாங்கினவங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஒர்த்தானது அப்படின்னு. இன்னும் வாங்காதவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க. இதில் இல்லாத விஷயங்கள் கிடையாது. இதில் இல்லாத தீர்வுகள் கிடையாது. அனைத்திற்குமே இதில் தீர்வு உண்டு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.